Oh my god. Shit. Sir, bill next hack ஆயிடுச்சு. What? Yeah. தற்போது கிடைச்ச செய்தி, பில் நெக்ஸ்ட் வெப்சைட் ஹேக் ஆகியிருப்பது. ஹேக்கர் பயம் இல்லாம தன்னுடைய பெயரையும் சொல்லியிருக்கான். கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற பில் நெக்ஸ்ட் கம்பெனியுடைய சிஇஓ மிஹிர் ஜெயினுக்கு லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் அப் கிங்ங்கிற டைட்டில் கிடைச்சது. நமக்கு கிடைச்ச தகவல் படி சஞ்சய் சர்மா ஐசிஐ மும்பையுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இந்த குற்றத்துக்கு பின்னால இருக்கிற நோக்கம் தான் என்ன? பில் நெக்ஸ்ட் உடைய சிஇஓ மிஹிர் ஜெயினுடைய அடுத்த நடவடிக்கை என்ன? சஞ்சய் சர்மா பிரசன்ஸ் த ஹேக். சஞ்சய் சர்மா இவனை இழுத்துட்டு போங்க. எஸ், நான் தான் இந்த சஞ்சய் சர்மா அண்ட் நான் தான் பில் நெக்ஸ்டோட வெப்சைட்டை ஹேக் பண்ணேன். திலுமல் பண்ணி தான். ஆனால் நான் இதை ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியிருக்கும். அப்போதான் இந்த கோட்டாவை சேர்ந்த சஞ்சய் சர்மா எப்படி ஹஸ்லர் ஆனான்னு உங்களுக்கும் புரியும். क्या है मेरी मंजिल, कहाँ से मैं हूँ आया, इन बेवजह सवालों से हर रोज मैं टकराया. एक बूंद से सागर बनने की है मेरी ख्वाहिश, यही ख्वाब लेकर एक कदम बढ़ाया. मुझे पता है मुश्किल बहुत होंगे मेरे रास्ते, पर आशा रास्तों से कहाँ कोई मंजिल पाया. जिगर में मेरे तूफान, हौसलों में लेके बिजली, कर लाइफ का नाम हसल है तो मैं हसलर बनने आया. हसलर बनने आया. இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசிஇ இந்தியாவோட மிகவும் பிரஸ்டீஜியஸ் இன்ஜினியரிங் காலேஜ். Now I don't want to sound boastful, but this is the fact. ஏன்னா உலகத்தோட இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவோட பெஸ்ட் பிரெயின்ஸை பிக்கப் பண்ணிக்க வருது இந்த ஐசிஇல தான். சோ இங்க வரத்துக்கு நீங்க காம்படிஷன்ல ஜெயிச்சீங்கன்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் யோசிங்க. ஏன்னா போக போக தான் உங்களுக்கு இன்னும் கடினமாக போகுது. அப்பா சொல்லுப்பா. அஜய் ராத்தோட் 2009 பேட்ச். ஆஹா, 70 லட்சம் பிபிஓவை தூக்கியிருக்கான். இவனை மொத்த இந்தியாவுக்கும் தெரியும். அக்ஷத் 2004. ஹலோ பண்டி. என்னடா ஐசியன் கண்ணா, உன்னோட கேம்பஸ் எப்படி இருக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன். பில்டிங் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா? கோட்டையில இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. நம்ம மகாவீர் நகர் இருக்குல்ல, கேண்டீன் மட்டுமே அவ்வளவு பெருசா இருக்கு. சூப்பரா இருக்கு. அட அதோட நீதான்டா செம. எல்லாருக்கும் ஐசிஇ போற அதிர்ஷ்டம் கிடைக்காதுடா. ஆமா, உனக்கு ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல? நல்ல பேர் சம்பாதிக்கணும். இந்த மும்பைல சஞ்சய் சர்மானு யார் கூப்பிட்டாலும் அந்த குரல் நேரா கோட்டாக்கு வரணும். வண்டி வெறும் கோட்டை வரைக்கும் இல்லடா, இந்தியா முழுக்க அந்த குரல் கேட்கும். அப்படி சொல்றேன் என் சிங்க குட்டி. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போன வைக்கிறேன். சரி. ஹலோ, சஞ்சய் சர்மா ஃப்ரம் கோட்டா. Myself, Manoj Patel from Ahmedabad. மனோஜ், நிச்சயமா இது உன்னோட பேர் தானா? ஏன் நல்லா இல்லையா? இல்ல, அது வந்து உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க அம்மா அப்பா அப்புறம் நானு. சரி விடு, உனக்கு புரியாது. உனக்கு பெட் நேம் எதுனா இருக்கா? இல்ல இல்ல, நிஜமா. ஏ பக்கா, வந்துட்டேன் மம்மி. சீக்கிரம் வா கண்ணா, அப்பா எவ்வளவு நேரம் வெயிட் தூக்கிட்டு நிப்பாரு. வந்துட்டேன். பக்கா மம்மி வீட்டுக்குள்ள பக்கா, வெளியில மனோஜ்னு கூப்பிட சொல்லிருக்கல. சரி விடுறா.
நல்லா இருப்பா, நல்லா இரு. நீதான் பக்காவோட ரூம்மேட்டா? நாங்க இப்பதான் மனோஜ்மா, என் பேரு மனோஜ். நான் மன்சுக் பட்டேல், மனோஜோட அப்பா. உன்னோட பேரு? சஞ்சய் சர்மா. சஞ்சய், நீ எப்படிப்பட்ட ஆளு? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? அப்பா அதெல்லாம் வேண்டாமே. வெஜ் தான் அங்கிள். வெரி குட், வெரி குட். ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? வன்சுடி. ஏய், இது யாருன்னு தெரியுதா? வன்ஷிகாடா, நம்ம பரேஷ் இருக்காருல்ல, அவர் டாட்டர். என்னடா உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ அப்ப சின்ன பையனா இருந்த, நம்ம எல்லாம் ஒன்னா தான் போனோம் தமனுக்கு. அப்ப இவங்க ஃபேமிலியும் வந்தது. ஸ்விம்மிங் பூல்ல நீங்க 2 பேரும் ஒன்னா எப்படி குளிச்சீங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, உன் காலேஜ்ல உனக்கு இவ சீனியர், கரெக்டா? நீ எந்த கமிட்டியோட ஹெட்டுமா? அங்கிள், ஆன்டி ராகிங் கமிட்டி, ஏஆர்சி இன் ஷார்ட். ஏ வன்சுடி, நீ என் பையனை பத்திரமா பாத்துக்கோ. கேள்விப்பட்டிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ரொம்ப ராகிங் பண்ணுவாங்களாமே. ஆண்டி, என் கமிட்டி இதுதான் மேனேஜ் பண்ணுது. எங்க கிட்ட மட்டும்தான் ஹாஸ்டலோட 24/7 ஆக்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். சூப்பர். இதோ நிக்கிறானே, இவன் பேர் சஞ்சு. இவனையும் நீ கூட சேர்த்து பாத்துக்கணும், சரியா? ஏன்னா என் பையனோட ஃப்ரெண்டு, அவனும் பையன் மாதிரி தானே. ஆஃப் கோர்ஸ் அங்கிள். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, ஓகே. ஓகே, பை. ஓகே, செட் ஆயிடுச்சு. அப்பா, டூல் பாக்ஸ், லேடர் எதுக்குப்பா? வேற எதுக்கு? ஃபேனை ரிமூவ் பண்ணதான். என்ன? ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. அங்கெல்லாம் புது ஸ்டூடெண்ட்ஸால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம போகுது. சின்ன சின்ன டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா கூட அவங்க ஃபேன்ல தூக்க மாட்டிட்டு தொங்குறாங்க. இந்த பாருடா டேய், நீ எனக்கு ஒரே பையன், அதனால ஊர் ரூம்ல ஃபேனே கிடையாது. ஆனா அங்கிள், நாங்க ஃபேன் எல்லாமே எப்படி தூங்க முடியும்? அடே, தோ இருக்குல்ல கூலர். கண்ணா, இன்ஜினியரிங் எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கய, வருத்தப்படவே படாத, நேரா வீட்டுக்கு வந்துரு. நாம ஆர்ட்ஸ் பண்ணுவோம், அம்மா மாதிரியே. சாரி. ஏய், எதுக்கு நீ சாரி சொல்லிட்டு இருக்க இப்போ? அம்மா அப்பானா இப்படிதான் கவலைப்படுவாங்க. இவங்க அப்பா அம்மா கூட கவலைப்படுவாங்க. சும்மா சாரி சொல்லிக்கிட்டு. சொல்லுங்கப்பா. நல்லபடியா போய் சேர்ந்துட்டியா? ஆமாப்பா. ரூம்மேட் வந்தாச்சா? வந்தாச்சுப்பா. அவன் என்ன ரேங்க் வாங்கினான்? அது நான் இன்னும் அவன்கிட்ட கேட்கலப்பா. அதான் நான் எப்படி கேப்ப? உன் மூளை தேவையில்லாத விஷயத்தை பத்தி தானே பேசும். பாரு, இன்ஜினியர் ஆகணும்னா நல்ல டிசிப்ளினோட நீ இருக்கணும். 15 மணி நேரம் படிக்கணும், வெறும் 6 மணி நேரம் தான் தூங்கணும். புரியுதா? இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்லாம் போகணும்னு யோசிக்காத. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நீ தான் பின் தங்கி இருக்க போற. கேக்குறியா இல்ல கவனம் ஏன் சிதறிட்டு இருக்கா? 9.5 CGPA வாங்கணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குப்பா. சரி, வச்சிடுறேன். பை. ஓகே, சரி bye. அங்கிள். வரங்க, Bye, aunty. பாத்துக்கோ. CGPA வாங்கணும், பேர் வாங்கணும். சரி சரி சரி, புரிஞ்சு போச்சு. நீயும் அன்லாக் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் படிச்சிருக்கல்ல? லா ஆஃப் அட்ராக்ஷன். வேண்டியதை எழுதணும், யூனிவர்ஸை வேலை செய்ய விடணும், கரெக்டா? எனக்கும் எழுதணும் கூட. இதோ யூனிவர்ஸ் தெய்வமே, நான் ஒண்ணுதான் ஆசைப்படுறேன். அடுத்த 4 வருஷத்துக்கு என் கை பலமா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. நீங்க எதுக்கு வந்திருக்க? இங்க பாரு, 1825 நாட்கள், அதாவது 5 வருஷம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒண்ணு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், படிப்பு. தப்பான விஷயங்கள் பண்ணணும்னு யோசிக்கும் போதெல்லாம் என் கூட படிச்ச ரச்சனாவோட அப்பாவி முகம் என் கண்ணுக்கு முன்னாடி வரும். என்னால எதுவும் பண்ண முடியாது. அவ என்ன அப்பாவி நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா அப்பாவிதான். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது.